கீழே வந்துருப்பாரு செல்லு பத்திரம் சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க சிரிக்காதா கேன சங்கர் சங்கர் கூப்பிடுங்க வந்து அந்த போட்டு அடிச்சான் உக்கார மாதிரி வாயா மகாராஜா அவனை ஜாக்கெட் ஒன்று வாங்கி போட சொல்லுங்க ஏங்க அவனை ஜாக்கெட் ஒன்று வாங்கி போட சொல்லுங்க வாங்கடா உக்கால ஓடி அடிக்கல நல்லா வேகமாடிங்க இருக்காதீங்க
சாமி மகாராஜா அவங்கிட்ட குடியாரங்கட்டெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். வேகமாடியா மகாராஜா அங்கே அவருக்கு முன்னே சரி என் மந்திரியானவர் எங்கே என்னை கண்டு பயந்து ஓடி விட்டான். அப்படியா? எங்க சண்டாண்டதில்லை போய் செஞ்சிருங்க. அப்படி புடிங்க நல்ல வாசமா. அப்படியே சொல்லு அப்படியே சொல்லு. மகாராஜா என்ன சொன்ன? ஏன் வேக மாட்டா? மகாராஜா அழைத்தால் நீ சொன்னேன் கேன புண்ட மகாராஜா அப்படி சொல்லு. அந்த வார்த்தையில பொழுது சொல்ல முடியாது. கேன புண்டி ஆமா ஆமா கேன புண்டி ஆமா. ஏய் ஓய் அவன் இங்கு வரவில்லை என்றால் உன் சிரம் போய்து விடும். ஏற்கனவே சாவர கட்டி ஓட போய் சொல்றா பாரு. மகாராஜா பாரு ஆள் எப்படின்னு. ஏங்க அது சனமாடா இருந்தா ஊரே திங்கலாங்க. அது வர முடியாது. ஏன்டா வர முடியாது? தெரியலையா? ஏன் கேட்கல? தெரியலையா? ஏன் ஒரு அடியாடு விடாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாடா ஏன் மந்திரியானவர் கை பிடித்த பிடியோடு அழைத்து வர வேண்டும். ஒரே நொட்டியில பாருங்க கண்டாரல பண்ணிட்டு உன்னை கையை பிடிச்சு கூட்டு வந்துனாரு. கையை பிடிச்சிட்டா இப்படி கை நீட்டு. என்ன கையை கையை இதை இப்படி பிடி. போ மகாராஜா பிடிச்சு வந்துட்டீங்க. கை பிடிவாடி பிடிச்சு வந்துட்டீங்க. கை பிடிவாடி பிடிச்சு வந்துட்டேன். கையை பிடி. கை பிடிக்காது. கை நீட்டு. இல்லைங்க வேணாங்க. நல்லா அடிக்க அவன. அடி அடிச்சான் கீழ. மந்திரியின் கையை பிடித்து போய் அழைத்து வர என்றால் உன் கையை பிடித்த யார் வந்து வச்சிருக்கீங்க? தப்புதாங்க. சாவுடா சாவு சாவு. ஓய் போய் கால தர 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 நின்று வா போ. ஏதோ டேய் நல்லா அடிக்கணும். நல்லா அடிக்கணும். என்ன அடிக்கல? ஏன்னா பயல பிடிச்சி கையை பிடிச்சினா யாகையை பிடிச்சிருக்கான். காலை பிடிச்சிட்டு தான் சொல்றான். காலை பிடிச்சா இப்படி கால் வை. இப்படி கையில இப்படி பிடி. தர தரன்னு இழுத்துட்டே போ. எப்படி போறது? இப்படியே இழுத்துட்டு போ. போடா. ராஜா பிடிங்க. காலை பிடிக்க. கால் மேலே அடிங்க. ஓய் காலை பிடிச்சி தர தரன்னு மந்திரி எடுத்துட்டு வாடான்னா. ஏடா நீங்க தர தரன்னு எடுத்துட்டு வர? ஏங்க அவன் தாங்க இதுக்கு எல்லாம் மறக்க பைத்தியம் பிடிச்சிருச்சு. போய் மசரை பிடிச்சி புடியான்னு கொண்டு போ. ஏய் இந்த முத்துமாரியா கோயிலுக்கு நீ தானே மொத்த பண்ணி மயத்தை பிடிச்சி சொன்னாரு. மயத்தை பிடிச்சா நீ கை கொண்டா. நல்லா இறக்கமா பிடி. நல்லா கொத்தா பிடிச்சிக்க. மகாராஜா கேப்பா மந்திரி எங்கன்னு நான் மயிரில் இருக்கிறேன்னு சொல்லு. பிடிச்ச புடி மயத்து மசாலா ஒண்ணு அவன் எங்க அரைமோதையிலே இருப்பான் இருக்கிறான். பிடிக்க நல்லா பிடிக்க மயத்து கொத்தோடு பிடிச்சிட்டுங்க. போது வாங்கடா டேய். எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு செய்யற மாதிரி சொல்றேன் போடா.
டேய் நீ போகாத போறல துன்றா சங்கரே என்ன வரச்சே ஏண்டா வர சொன்ன நீ வர மாட்டியாடா ஏண்டா வரல ஏண்டா வரல யாரு வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை போய் கூப்பிட்டு போய் கூட்டிட்டு வர போனே இல்லையா வரடாடா ஏண்டா என்னடா சொன்னா தவறு என்னடா ஐயோ எனக்கு முன்ன என்னாச்சு ஆடி கூட உனக்கு கலக்கிடுறாடி சரிடா டேய் நீ போனா பாத்துக்கறேன் இல்ல அவன் போறது ஒரு மாதிரி மாதிரி வாத்திட்டு என்ன சொல்றான் ஏய் அவன் போனியான்னு கேக்குறான் என்ன சொல்ற ஆயா ஐயோ அம்மா சத்தம் போடாதீங்கம்மா ஏடா எந்த சாரி வரைக்கும் ஜோரம் போயிரலாம் சாரி அந்த சாரி வரைக்கும் ஏய் வா பணக்கார பணம் கொடுக்கணுங்க ஏய் ஆமா ஏன்டா ஏமாத்துறீங்க ஜோரிங்க ஏமாத்துறீங்க ஏய் ஏய் நில்றா அப்படியே நாலு நாள் போய் உட்காருடா சரி போயிரு போ போடா போ வந்தால் வந்திருக்கான் மகாராஜா வந்திருக்கான் என்று மாறாமல் ஐயோ எங்க போன எங்க போன நாங்க எங்க பாட்டியா வயசுக்கு வந்துட்டு அதனால பாட்டியா வயசுக்கு வந்துட்டாங்க ஆமாங்க நான் தான் தாய் மாமா போய் கொடுத்து கட்டணும் அதனால தான் நேரமா கிளம்பிங்க என்னது எங்க பாட்டியா வயசுக்கு வந்துட்டோம் நேரத்துக்கு யாருக்குடா தம்பி போன் பேசுற பாட்டியா வயசு வந்துட்டான் ஆமாங்க நீ தாய்மா ஆமா ஏண்டா ஏண்டா ஏங்க பாட்டி வயசுக்கு வராம ஏண்டா பழக்கம் நீங்க ஒண்ணு இல்லையா வாங்கினே இல்லையா என்னது வாங்கி பை வச்சிருக்கிறேன் என்னதுடா போட்டு டேய் ஓய் அதான் சொன்னேன் வேற என்னது கடன் கொடுத்துருந்தேன் வாங்கினியா இல்லையா ஐயோ கடன் அதான் நண்பை முடித்து மட்டும் உங்களுக்கு தெரியாதா ஏய் எங்கடா போ பேசக்கூடிய வீடு வார்த்தைகள் போனாலும் போகட்டும் பேசக்கூடிய வார்த்தை போனால் போகட்டும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையை பெருமையை சிறந்த அழகு திரு பொன்னகரம் இந்த பொன்னகரத்தின் மயிலானது என்ன சத்தியமங்கலம் என்னது சத்தியமங்கலம் இன்னும் சத்தியமங்கலத்துக்கு போய் சம்பளம் வாங்கலாமா சத்தியமங்கலத்துக்குள்ள எப்படியா பேசாமா எப்படி என்றால் நம்மை போல் நாடகங்களுக்கெல்லாம் ஒரு தேன் கூர்ந்த மச்சுமான நகரம் என்பார்கள். ஆமா, இந்த மச்சுமான நகரிலே சிங்கார முன்பாடி சபையானது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறார்? எல்லாம் துவக்க முடிக்கணும் தான். எப்படியும் சேர்ந்த காந்தி நகர் முத்துமாரியம்மனுக்காக வேண்டி ஆடி 18 அன்பா
இப்படியே சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே கேட்காது. ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய ஆடி 18 முன்னிட்டு எப்படி அப்படியேதாங்க எப்படி ஆடி 18 முன்னிட்டு சிரிக்காதக்கா. எழுந்தருளிய மாரியம்மனுக்காக வேண்டி ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்த அருமாடுபட்டு பெருமானாக 1 10 100 1000 என்று சொல்கிறது. நாடகத்தை வைத்திருக்கிறார். நாடகத்தை வைத்தவரும் நாடகத்தை காண வந்தவரும் இன்னும் நாடகங்களா ரசிகர் பொதுமக்கள் யாவற்று பேர்களுக்கும் நமது ஸ்ரீ கலை குழுவின் சார்பாக மனமார்ந்த முதல் நன்றி வணக்கம் தெரிவித்தேன் யாவற்று பேர்களுக்கும். உன் மேடையில வைத்து நாடகம் பண்ணேன். நாடகம் செம்பிளி என்ன செம்பிளி செம்பிளி ஆடு விற்கிறவனா மக்களுக்கு பலி என்ன பேரு சின்னஞ்சிறு வயது கொண்ட நகுலன் தம்பியாகப்பட்டவர். இன்னும் அவர்களும் நகுலன் இன்னும் எனக்காக வேண்டி 10 20 50 100 பேரு கேட்டியா? ஏன் கேட்கல? ஏன்டா கேட்கல? எனக்காக வேண்டி அம்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்கள் என்ன முகமானாலும் நல்ல முகமாண்டு உங்களுக்காக வேண்டி அம்பளிப்பு செய்தார். என்ன முகமானாலும் தங்க முகமாண்டு திருப்பதி திருவண்ணாமலை கோபுரம் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு உங்க குடும்பங்கள் ஓங்கி வளர வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். அருள் இளைஞராகப்பட்டவர் அவருடைய சொத்திலே இருந்து ஒரு 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். ஒரு காடி கொடுத்து மறுகாணி மலைப்போல் வந்து எந்த மூவால் தங்கமும் ஆண்டி இதே போலவே நம்மோடு பாலம் என்று ராமோஜி ஓர் பாகமாக விளங்கும் என்ன கதை? சிவபுராண கதையிலே ஓர் பாகமாக விளங்கக்கூடிய ஓர் பாகமாக விளங்கும் இன்று வைக்கப்பட்டுள்ள நாடகமானது பக்தரைக்கேது பலி வக்கரக்கேது பலி இல்லையென்றால் வள்ளி ரணமோடி இல்லையென்றால் இறைகண்டாசுரன் யமகண்டாசுரன் சண்டை என்னும் நாடகத்தை சாலை போல சிங்கத்தை போல் ஆற்றாட்டு வெள்ளம் போல பட்டியே புகுந்த வேங்கை போல நான் வந்துள்ளேனே. என் பெயர் என்ன? என் கீர்த்தி என்ன? என்னை பெற்றவர் யாரு தெரியுமா? என்ன தெரியும்?
சாமி, என் பெயர் கீர்த்தி என்ன? கீர்த்தி என்ன நுழைந்ததா என்ன? ஐயோ, எங்க சாமி நுழையிறதுக்கு? இன்னைக்கு நுழைக்கலாம், நாளைக்கு நுழைக்கலாம் அப்படின்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், நுழைக்கவே முடியல. அப்புறம் எங்கங்க இந்த கண்டாரோல் வீட்டு பசங்க வாத்தியாருக்கு சொன்னா கேக்குறாங்களோ, வாங்க வேணானாலும் வாங்கி வச்சிடுறாங்க. விடாம வரிசையா கூத்து இருந்தே இருக்குது. அதனால என்னைக்கு மார்கழி மாசம் வந்துச்சோ அன்னையில இருந்து நான் நுழைக்கலாம்னு பார்த்தா, நான் போறதுக்குள்ள எங்க வீட்டுக்காரி ஏறி வேலைக்கு போயிடுறான். அதுதான் செல்லாது. செல்லாதா? அதுதான் செல்லாது. சரி விடு அரசே. ஓய், அப்புறம் 25 கிலோ செப்பு அரிசி இலவசமா கவர்மெண்ட் தராங்க. 1500 காசு கொடுக்க சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு முன்னாடி இவந்தாங்க பண்ணா. ஏங்க நானும் சரி இன்னைக்குதான் ரெஸ்ட், இன்னைக்கு போய் ஒரு நாள் நுழைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, எங்க கண்டாரோல்ட்டு பசங்க எனக்கு பிறந்த 2 பசங்களும் வீட்லயே இருக்கிறாங்களே. ஏன்னா கண்டாரோல்ட்டு பசங்க என்னங்க உனக்கு பிறந்தவங்க, அவங்க எனக்கு பிறந்தவங்க. அப்புறம் எங்க பசங்களை என்ன பண்ண, காசு ஒரு 200 ரூபாய் கொடுத்து என் பசங்கள படத்துக்கு போயிட்டு வாங்கடான்னு அனுப்பிச்சுட்டேன். அவங்களும் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க? படத்துக்கு. என்ன பண்ற? அப்புறம் ஏன்டா நானே தானே வரணுமாடா? ஏடா வாங்கிட்டீங்களா? நீ போக மாட்டியாடா? ஏடா நீ ஏக்கி சொல்லு. சரி விடு. அப்புறம் என்ன பண்ண, 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாங்க படத்துக்கு. சரி. அப்புறம் என்ன பண்ண, எங்க பொண்டாட்டி பாத்ரூம்ல தண்ணி ஊத்திட்டு இருந்தா. ஆனா ஜிம்பிசி பாடி ஜட்டி எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்படி அவங்க தண்ணி ஊத்திட்டு இருந்தா. அப்புறம் என்ன பண்ண, போன வேகத்துல இன்னைக்கு தானே நுழைக்கலாம் அப்படின்னு போய் தரன்னு இழுத்துட்டு வந்து பெட்ல போட்டு, தண்ணி மானே தேனே நேத்தி வச்ச பழைய ரசமே, முன்னா நேத்தி வச்ச பழைய கறி குழம்பு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்க பசங்க படத்துக்கு போனாங்கல்ல, வரதுக்கு முன்னாடி ஹோட்டல் கடைக்கு சாப்பிடறதுக்கு போயிருப்பாங்களா இருக்கு, பசி எடுத்துருக்கோம். அப்புறம் என் பெரிய பையன் சைக்கிள் கூட்டு போறாமே போய் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே வரதுக்குள்ள சைக்கிள் காணாம போயிருச்சு. அப்புறம் என்ன பண்ண, நம்ம அப்பனை போய் சொன்னாலும் திட்டுவான்னு சொல்லி பசங்க வந்து கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. நான் திறக்கவே இல்லையா அப்படின்னு தட்டினதும் திறக்காத கதுக்கும் என் பெரிய பையன் ஓட்டு வீடு அதுக்கும் ஓட்டெல்லாம் பிரிச்சு மேல 2 ஓட்டை பிரிச்சு பார்த்துட்டு இருந்தது எனக்கு தெரியல.
கண்ணே மானே தேனே குயிலே அப்படின்னு கொஞ்சிட்டு இந்த 2 காலு சந்தலையும் உலகமே தெரியுது அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கிறேன். என் பெரிய பையன் என்னங்கிற மேல வந்து அப்பா அப்பா அந்த 2 காலு சந்தலையும் உலகமே தெரியுதுங்கிறிய என் சைக்கிள் காணாம போச்சு, அந்த சைக்கிள் எங்க இருந்து கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கிறான். யார் அவன்? என் பெரிய பையன். அதனால இன்னையில இருந்து விட்டுங்க, நுழைக்கவே முடியல. நான் சொன்ன வார்த்தை செவியற்ற காதில் நுழைந்ததா என்று கேட்டால் உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாயே, நான் இதை நுழைந்ததா என்று கேட்டேன். அது நுழைஞ்சா என்ன, நுழையாம அது முண்டியா போனேன். நுழைக்கவே முட்டை எப்படிங்க? நுழைக்கவே முடியாது. என் பெயர் நாமங்கள் என்ன? பெயர் நாமங்கள் என்ன? இந்த பூவிலைகளே பூவிலைகளே என்னை கண்டோர் மன்னர்களாக பயந்து ஓடி நிற்க உலகமல்லா என்னுடைய பெயரை கீர்த்தி பெற்ற என் பெயர் சூரே. அப்படி என் பெயர் எரிகண்டாசுரனாக இருந்தாலும் இந்த எரிகண்டாசுரன் எப்படி பிறந்தீங்க? உன்னை போல தாயின் அங்கத்திலே பிறந்தவனானால் நீ சொல்லாதவா. ஆமா எத்தனை பேருக்கு இப்படி வாங்கி வச்ச? சாமி, இந்த எரிகண்டாசுரனாகப்பட்டது உங்களிலே எப்படி ஜனமானே? எப்படி என்ன தலைவர கை கொடு கணேஷ். சூப்பர்.
கணேசன் ஐயா அவர்கள் அவர்கள்